வெல்கம் டு அன்னை சமையல். ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சிறிதளவு காயப்பொடி, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சிறிதளவு சீரகம் பொரியட்டும். வெங்காயம், மிளகாய், இஞ்சி இந்த மூணையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும். ஓரளவு வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். சேர்ந்து காற்றுல வதக்கம் தெரியும். இந்த அளவு வதக்கினதும் இதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படி மசிச்சிடலாம். ரொம்ப நொறுக்கணும்னா 1-2 இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்ல திரும்ப அதையும் ஒரு வதக்கிடணும். மொச்சப்பயிரை வறுத்து நைட்டு ஊற வச்சு காலைல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். அது வந்து அதையும் லேசாக வதக்கிடணும். தண்ணி ஊற்றிக்கட்டும். பூரிக்கு வைக்கிற கிழங்கு மொச்சப்பயிறு கிழங்கு வைக்கிறேன். அன்றைக்கி நிறைய வித்தியாசமாக போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வேகட்டும். சிறிதளவு கல் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பூரியில் வந்து உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும். மஞ்சள் பொடி சிறிதளவு போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறணும். ஏன்னா மிளகாய் போட்டுக்கனால வத்தல் பொடிலாம் தேவையில்லை. இதுக்கு பூரிக்கு வைக்கிற கிழங்கு அது தேவையில்லை. கறி மசாலா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். போன ஒரு வீடியோவில் கறி மசாலாலாம் போட்டிருந்தேன். பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மைதா மாவுக்கு அதுக்கு தான் கிழங்கு வச்சுருக்கேன். மொச்சக்கிழங்கு, இன்றைக்கி மொச்சப்பயிறு கிழங்கு. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்னும் பூரி தேய்க்கலாம். மாவு பசங்க வச்சுருக்கேன். இதில் உருட்டி போட்டேன். இதை அப்படியே தேய்ச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகுது. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றினா கொஞ்சம் புஷ் புஷ்ன்னு இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்களா, இதை போட்டு எடுத்துட்டாலே நம்மளுக்கு புஷ் புஷ்ன்னு வந்துடும். அடுத்து போடலாம். கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றணும். அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கணுங்கிறது கிடையாது. இப்படி எண்ணெய் மேலே ஊற்ற கொஞ்சம் பொரிஞ்சு வரும். பூரி கிழங்கு வச்சாச்சு. பூரி ரெடி ஆகிடுச்சு. மொச்சப்பயிறு கிழங்கு பூரிக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.